வெளிநாட்டு பயணங்களை பற்றியும் முதலீடுகள் பற்றியும் விமர்சிக்கிறார் திருவாளர் பழனிசாமி அவர்கள். தமிழ்நாட்டை விட்டு தொழில் நிறுவனங்கள் ஓடி போக காரணமாக இருந்த பழனிசாமி, இருந்தாலும் அதுக்கு எவ்வளவு முதலீடுகள் வந்திருக்கு, எவ்வளவு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு தெளிவாக சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இது எதுவுமே அவருடைய காதுல விழமாட்டேங்குது. 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில கொடுத்த வாக்குறுதிகள், நிறைவேற்ற வாக்குறுதிகள் என்னன்னு அவரால் பட்டியலிட்டு சொல்ல முடியுமா? அதிமுக ஆட்சியுடைய 10 ஆண்டு கால சீர்கட்ட நிர்வாகத்தால தொழில் முதலீட்டாளர்கள் தலைவிரிக்க அண்டை மாநிலங்களுக்கு ஓடுனாங்கன்னா மறக்க முடியுமா? அந்த நிலைமையை அப்படியே தலைகளாக நாம மாற்றி இருக்கிறோம். பழனிசாமி அவர்களும் தான் தன்னுடைய ஆட்சி காலத்தில் முதலீட்டாளர் மாநாடு நடத்தினார். ஒப்பந்தமும் கையெழுத்தானதாக சொன்னாங்க. அதுல பாதி கூட வரலையே. அவரும் வெளிநாடு போனார், முதலீடுகளை ஈர்த்துட்டோம் சொன்னார். ஆனா கையெழுத்தாக இருப்பதில் கால்வாசி கூட செயல்பாட்டுக்கு வரல. ஆனா நாம ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு வெளிநாடுகளுக்கு சென்று ஒப்பந்தம் போட்டதுல 77 விழுக்காடு நிறுவனங்கள் வந்திருக்கு. மீதமுள்ளவையும் தொடங்கக்கூடிய பணியில் இருக்கு. நான் உறுதியோடு சொல்றேன், தமிழ்நாட்டை இந்திய அளவில் இல்ல, தெற்கு ஆசியாவிலேயே முன்னேறிய மாநிலமாக நிச்சயம் உருவாக்கி காட்டுவேன். இதுதான் என்னுடைய உறுதி. அவதூறுகள், பொய்கள், வீண்பழிகள், இதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடியவன் நான் அல்ல. 50 வருஷமா அதையெல்லாம் பார்த்துட்டு தான் இன்னைக்கு இந்த இடத்துல உங்க முன்னாடி நிற்கிறேன். 2026 தேர்தலை நிச்சயம் வெற்றி பெறுவோம். அடுத்து நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தான். மக்கள் தயாராக இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மக்களாட்சி காலமெல்லாம் தொடரும் தொடரும். தமிழ்நாடு மேலும் மேலும் வளரும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.